Official sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Mr. Gold Nakshatra Puja Oil presents 2026 New Year predictions. ஆறாம் இடத்தில் சனி கிட்டத்தட்ட 2027 ஆண்டு வரைக்கும் மீனத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜூன் மாதம் வரை வாகனத்தில் கவனம், எதிரிகள் விஷயத்தில் கவனம், குடும்பத்தில் கவனம், தாய்வழி உறவில் கவனம், தந்தை வழி உறவில் கவனம். சிவனை சரணாகதி அடைவதும், சிவலிங்க பாதத்தை பிடித்துக் கொள்வதும், திருவண்ணாமலைக்கு முடிந்தால் செல்வதும், இல்லை பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்களுக்கு செல்வதும், அர்த்தாஷ்டம சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சியை செய்ய செய்ய எல்லா விதமான சங்கடங்களும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உக்கர தெய்வ வழிபாடு நரசிம்மர், வராகி, பிரித்திங்கரா, காளி, சூழினி என்ற உக்கர தெய்வ வழிபாடுகள் மிக மிக முக்கியம். அலர்ஜி தொந்தரவுகள், ஜாயின்ட் பெயின்ஸ் என்பார்கள், முதுகு, கழுத்து, சுளுக்கு, கால்வலி, கைவலி போன்ற விஷயங்கள். உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் துலாம் வரும். ஆறாம் இடத்தில் சனி கிட்டத்தட்ட 2027 ஆண்டு வரைக்கும் மீனத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு ஃபேவரபிள் பண்ணாவே போதும். பூர்வ புண்ணிய தோஷத்தில் 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் அபிராமியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் கேட்கவோ சொல்லவோ எல்லா விதத்திலும் ஏற்றத்தை தரும். கேது 11இல் லாபத்தில் இருப்பதனால் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளையும், குடும்பத்தில் நிம்மதி, தொழிலில் நிம்மதி, ஏற்றங்கள் காணப்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. இந்த வருடத்தில் அதிகமாக சுபகாரியங்கள், அதிகமாக நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ராசிகளில் துலா ராசி வருவார்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும், வெளிவட்டாரத்திலும், தாய் வழி உறவிலும், தந்தை வழி உறவிலும், சத்ரு நாசத்திலும், வழக்குகளில் வெற்றி ஏற்படுவதும், எல்லா விதத்திலும் நல்ல முன்னேற்றங்கள், வண்டி வாகனங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவது, அதிகமாக தொழில் அமைப்பில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்கள் வருவதுதான் ஆச்சரியமான முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள். இழுபறியாக இருந்த கடந்த 3-4 ஆண்டுகளாக தொந்தரவு கொடுத்திருந்த, மன வருத்தம் கொடுத்திருந்த அனைத்து விஷயங்களும் மாறக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது மிகப்பெரிய பிரமிப்பையும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் தோழனாக தோழியாகவே மாறிக்கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதை துலா ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். 2026 ஆண்டு உத்வேகத்தை பெறுவதற்கு உடற்பயிற்சியை விடாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தையும், முருகர் வழிபாடையும், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தையும், இரத்தத்தில் லோ பிபி, ஐபிபி, ஹீமோகுளோபின், விட்டமின் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி என்ற பிரச்சனைகளெல்லாம் கவனத்தில் கொள்வதும், எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாக மாறுவதும், தைரியத்துடன் முன்னோக்கி செல்வதும், பிள்ளைகள் விஷயத்தில் அதீத ஏற்றம் பெறுவதும், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள், கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். 10ஆம் இடத்தில் விநாயகர் இருப்பதனால் தொழிலில் தொந்தரவுகள் இல்லாமல், கேது சாரம் பெற்றிருப்பதனால் தடைகள் தவிடுபடியாக்க காரிய சித்தி மாலை என்ற மந்திரத்தை கேட்க கேட்க ஜபம் மாதிரி வாழ்க்கை மாறுவதற்கும், நல்ல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதற்கும் உத்தரவாதத்தை தரும். ஜூன் மாதம் வரை வாகனத்தில் கவனம், எதிரிகள் விஷயத்தில் கவனம், குடும்பத்தில் கவனம், தாய்வழி உறவில் கவனம், தந்தை வழி உறவில் கவனம், அக்கம் பக்கத்தில் கவனம் என்று அதீத கவனம் ஜூன் மாதம் வரை காணப்பட்டாலும், ஜூன் மாதத்துக்கு பிறகு படிப்படியாக நன்மைகள், எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும், பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம், குலதெய்வத்தை பார்த்து கொள்வதும், திங்கட்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும்,
சிறந்த பரிகாரமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையை தவிர உணவு கொடுக்க யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் வருவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாவித நன்மையும் எல்லாவித சந்தோஷமும் 2026ஆம் ஆண்டு பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிகம் ஜம் என்று வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள் சிவனை சரணாகதி அடைவது. இந்திராட்சி கவசம் இந்திராட்சி சோத்திரத்தை கேட்க குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும். சிவனுடைய ஆதரவு உங்களை மேன்மைப்படுத்தும். சிவனை சரணாகதி அடைவதும் சிவலிங்க பாதத்தை பிடித்து கொள்வதும் திருவண்ணாமலைக்கு முடிந்தால் செல்வதும் இல்லை பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்களுக்கு செல்வதும் யோக பலத்தை தனுசுக்கு தரும். அர்த்தாஷ்டம சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சியை செய்ய எல்லா விதமான சங்கடங்களும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவதும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதும் இழந்த பெருமைகளை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும் பிபி சுகர் தைராய்டு ஹார்மோன் கோளாறுகள் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும் சோம்பல் அதிகமாக இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் உடற்பயிற்சி விடாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு டக்கென்று சீரும் சிறப்பும் ஏற்படும். தொழிலில் புதுமை உத்தியோகத்தில் புதுமை வியாபாரத்தில் புதுமை படிப்பில் புதுமை என்ற புதுமைகளுக்கு பேர் போன தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா ஆச்சரியமும் எல்லா நன்மையும் ஒன்று சேர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஜம்மென்று நிரூபிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும் அசையாமசைய பொருள் சேர்க்கை சுபவரிய பிராப்தம் வீடு நலம் வண்டி வாகனம் புதுமை பண்ணுவது இன்டீரியர் பண்ணுவது மனதிற்கு பிடித்த தெய்வ காரியங்களுக்கு செல்வது ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை தவிடு வெல்லம் கலந்த உணவு கோதுமை மாவு வெல்லம் கலந்த உணவு கோதுமை சப்பாத்தி வெல்லம் கலந்த உணவு என்று பசுமாடுகளுக்கு உணவு வைக்கக்கூடிய தனுசு அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் பெறக்கூடியவர்கள். Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Mr. Gold Nakshatra Puja Oil presents 2026 New Year predictions.